High refresh AMOLED, Dimensity 1300, flagship level primary camera, 80 watt superbook charging. ஸ்பெக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே ஓப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த OnePlus Nord 2T ஃபோனில் ஓவரால் என்ன இருக்குது முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அடுத்து டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். இது Nord 2Tயோட பாக்ஸ், ரெகுலரான OnePlus Nord பேக்கிங். பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். இந்த தடவை ஒரு புல் டேபும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள ஒரு பிளாக் இன்சர்ட் இருக்குது. இதில் சாஃப்ட் கேஸ், சிம் டூல், ஒரு நாட் கார்டு, ஒரு சின்ன க்ரீட்டிங்கோட வேணால் பாஸ் பண்ணி படிக்கிறதுனா படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைடும் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் புக்லெட்டும் இருக்குது. அடுத்து Nord 2T ஃபோனுக்கு வருவோம். அதோட கவர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணுவோம். இப்போ அந்த டிஸ்பிளே என்ன க்ளோஸாக பார்க்கறதுக்காக ஸ்க்ரீன் ப்ரொடக்டையும் ரிமூவ் பண்ணலாம். ஃபோனை ஆன் பண்ணிட்டு அது பூட் ஆகையில் சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு ரெட் கேபிள், டைப் A to டைப் C, அதுக்கப்புறம் 80 வாட் சூப்பர் பூக் சார்ஜர். Nord 2ல் 65 வாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு சின்ன அப்கிரேட். ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ்க்கு. இப்போ நம்ம Nord 2T ஃபோனை க்ளோஸாக பார்ப்போம். முதல்ல பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஓப்போ அதில் தான் மேக்ஸிமம் சேஞ்சஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா தான் இருக்குது. அந்த பேக் கிளாஸ் ப்ளஸ் OnePlus 10 Proவோட அதே ஃபினிஷிங்கை கொடுத்துருக்காங்க. அந்த ஷிமரிங் மைக்ரோ கிறிஸ்டல்ஸ் அது எல்லாமே இதுலேயும் இருக்குது. இப்போ Nord 2T ஆக்சுவலாக OnePlus 10 Proவோட ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்குது. இது காரணம் என்னென்னா, இப்போலாம் வர ஸ்க்ரீன் சைஸ் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. இதில் அந்த 6.4 inch டிஸ்பிளே இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஃபோன் காம்பேக்டாக இருக்குது. இங்கே கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் வெயிட்டையும் மேனேஜபிளாக 190 grams வச்சுருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி Nord 2லேருந்து மாறல, அதே 4500 mAh தான். இப்போ இந்த பேக்கில் இந்த கேமரா அரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுவோமே. ஏன்னா இங்கே ஆக்சுவலாக இதை பார்த்தோன்னே என்னோடய முதல் தாட், இங்கே இன்னொரு கேமரா கொடுக்குறதா இருந்தாங்க போல், கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு ஒரு அன்ஃபினிஷ்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் எனிவேஸ், இங்கே அவங்க ஆக்சுவலாக கொடுத்துருக்க கேமரா செட்டப் குறை சொல்கிற மாதிரி இல்லை. Nord 2ல் பார்த்தா அதே செட்டப் தான். 50 மெகாபிக்சல் சோனி IMX766 பிரைமரி. இது ஒரு f1.9 லென்ஸோட பேராக இருக்குது. ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது இந்த லென்ஸ்க்கு. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடி தான் செகண்டரி. f2.2 லென்ஸோட பேராக இருக்குது. மூணாவது ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் சும்மா கணக்கு காமிக்கிறதுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும், இமேஜஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. Nord 2ல் உள்ள அதே பர்ஃபார்மன்ஸ் இங்கேயும் இருக்குது. அந்த IMX766 இது ஒரு ஃப்ளாக்ஷிப் பிரைமரி சென்சர்னு சொல்லலாம். இதோட ரொம்ப வேலை அதிகமான ஃபோன்ஸ் OnePlus 10R, Realme GT Neo 3, GT2 Pro, Xiaomi 12, ஈவன் ஓப்போ Find X5 Pro, இந்த மாதிரி ஃபோன்ஸில் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். அதே சென்சர் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில் கொடுத்துருக்கிறதுனால இங்கே கேமரா எதுவும் அவங்க மாற்றாமல் இருக்கிறது நல்லதுன்னே சொல்லுவேன். ஓகே, இப்போ திருப்பி பில்டுக்கு வருவோம். சைட்ஸ் என்னவும் பிளாஸ்டிக் தான், பிளேஸ்மெண்ட்ஸ் எதுவும் மாறல. பவர் பட்டன், அலர்ட் ஸ்லைடர் ரைட்டில், செகண்டரி மைக் டாப்பில், வால்யூம் கீஸ் லெஃப்ட்டில், பாட்டமில் பிரைமரி மைக், ஸ்பீக்கர், USB Type C போர்ட், அப்புறம் சிம் ட்ரே. இங்கே 2 சிம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு ரப்பர் கிராமெட்டும் இருக்குது. ஆனால் IP ரேட்டிங் எதுவும் இங்கே கொடுக்க போகிற மாதிரி தெரியல. இயர்பீஸ் டாப்பில் இருக்குது. இது செகண்டரி ஸ்பீக்கராகவும் டபுள் ஆகுது. ஸோ இந்த ஃபோனில் ஸ்டெரியோ ஆடியோ அவுட்புட் இருக்குது. நல்லா லவுடாக இருந்துச்சு. இதுக்கு கீழே லெஃப்ட்டில் ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா f2.4 லென்ஸோட. Nord 2ல் உள்ள அதே செட்டப் தான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இமேஜஸ் டீட்டெயில்டாக இருந்துச்சு, ரிச்சான கலர்ஸோட. ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா குவிக்காக இருந்தது. இன்னொரு பயோமெட்ரிக் ஆப்ஷன் டிஸ்பிளேக்கு அடியில் உள்ள ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இதுவும் ஃபேஸ் அன்லாக் மாதிரியே நல்லா குவிக்காக இருந்தது. சரி, இப்போ டிஸ்பிளேக்கு வருவோமே. அதே 6.43 inch ஃப்ளூயிட் AMOLED பேனல், ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. கலர்ஸ் பஞ்சியாக, வியூவிங் ஆங்கிள்ஸ் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் அவுட்டோர் யூஸ்க்கு கூட நல்லா பிரைட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போது ஃபோன் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலங்கிறதுனால இங்கே என்ன ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் Nord 2ல் Gorilla Glass 5 இருந்ததுனால இங்கேயும் அதே தான் கொடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இப்போ நம்ம அடுத்து இந்த ஃபோனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் வீடியோ ஸ்பான்சருக்கு மெசே ஹெட்ஃபோன்ஸ். மெசே கிட்டத்தட்ட 20 வருஷமாக ப்ரீமியம் ஆடியோ ஃபைல் கிரேட் ஹெட்ஃபோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட லேட்டஸ்ட் லான்ச் மெசே லிரிக், இது ரெனாரோவோட ஒரு கொலாபரேஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வார்மாக ஸ்பேஷியஸான சவுண்ட். க்ளோஸ் பேக் ஹெட்ஃபோன்ஸாக இருந்தாலும் சவுண்ட் ஸ்டேஜ் நல்லாவே வைடாக இருக்குது. உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன் க்ளோஸ் பேக் பிளேனார் ஹெட்ஃபோன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெசே லிரிக் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரி, இப்போ நம்ம திருப்பி Nord 2Tக்கு வருவோம். இப்போ உள்ள என்ன சிப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாக இது ஒரு அப்கிரேட்.
போன ஜென்ரேஷனில் 1200, இந்த தடவை 1300 இருக்குது. இதுவும் 6 nm MediaTek சிப், 8 இல்லை 12 GB LPDDR4X ரேமோடையும் 128 இல்லை 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜோடையும் பேரா இருக்குது. இதில் கொஞ்சம் ஸ்டோரேஜாக வேணும்னா ரேமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீடியாடெக்கோட வெப்சைட்டில் ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கல 1300க்கும் 1200க்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. கிளாக் ஸ்பீட் எதுவும் மாறின மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ பேசிக்காக போன வருஷம் வித்துட்டு இருந்த 1200 இப்போ லைட்டாக மார்க்கெட்டிங்காக 1300ன்னு ஒரு புது பேர் கொடுத்து அப்படியே திருப்பி லான்ச் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரே மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை, மேஜர்னு சொல்ல முடியாது, ஒரே டிஃப்ரென்ஸ் ஹைப்பர் என்ஜின் 5.0 இதில் இருக்குது. போன ஜென்ரேஷனில் ஹைப்பர் என்ஜின் 3.0 தான் இருந்தது. ஸோ மேபி கேமிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். பட் எனிவேஸ் நம்மளுக்கு இங்கே கன்ஃபார்மாக தெரிஞ்சது என்னென்னா Dimensity 1200 ரொம்பவே ஒரு நல்ல சிப். கிட்டத்தட்ட Snapdragon 870 பெர்ஃபார்மன்ஸ் அதில் கிடைக்கும். ஸோ இந்த Nord 2Tலையும் அதே மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஸோ 2 வருஷம் முன்னாடி லான்ச் ஆன ஃப்ளாக்ஷிப் குவால்காம் சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மிட்ரேஞ்சரில் இருக்குதுங்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் தான். ஏன்னா பல வருஷமாக நம்மலாம் மிட்ரேஞ்சில் எதுக்காக கேவலமான சிப்ஸ் பிராண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, இதுக்கு பதில் பழைய ஃப்ளாக்ஷிப் சிப்பை யூஸ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே அதை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, பாசிட்டிவ். நான் ட்ரை பண்ண சில கேம்ஸும் இதில் ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டட்டர்ஸ் லேக் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. சாஃப்ட்வேர்னு பார்த்தா Nord 2T Oxygen OSல ரன் ஆகிட்டு இருக்கு. Android 12 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். 90 Hz ரெஃப்ரெஷ் இருக்கிறதுனால எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. Oxygen OSோட ரெகுலர் ஃபீச்சர்ஸ், ஷெல்ஃப், சென் மோட் எல்லாமே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த Nord 2Tல பெருசாக எதுவும் ஓப்போ மாற்றலை. நான் ஓப்போன்னு சொல்கிறதுக்கு காரணம் OnePlus இப்போ ஓப்போட சப் பிராண்ட். ஸோ இது எல்லாமே ஓப்போட டெசிஷன்ஸ் தான். இன்னமும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பேக்ட் பில்டோட பேரா இருக்குது. இன்ஹேண்ட் ஃபீலும் நல்லா இருக்குது. ஏன்னா இதோட விலை அதிகமான OnePlus 10 Proவோட அதே ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால கேமராஸ் அவங்க பெருசாக மாற்றலை. பட் ஏற்கனவே நல்ல கேமராஸ் இருந்ததுனால அதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ப்ளஸ் புது வெர்ஷன் ஆண்ட்ராய்டு, கொஞ்சம் ஸ்லைட்டாக ஃபாஸ்ட்டான சார்ஜிங். இப்போது OnePlus Nord 2ஓட அதே ரேட்டுக்கு இதை லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல மிட் சைக்கிள் ரெஃப்ரெஷ்னு சொல்லலாம். பட் பண்ணுவாங்களாங்கிறது தான் எங்கள் கேள்வி. ஏன்னா இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற பாயிண்டில் அஃபிஷியலாக இந்த ஃபோனை அவங்க அனௌன்ஸ் பண்ணல. பட் ரியலிஸ்டிக்காக என்ன கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நான் எதிர்பார்க்குறது, இங்கே ஓப்பனாக ப்ரைஸ் ஏற்ற மாட்டாங்க. பட் சைலண்ட்டாக லைட்டாக அப்படியே ப்ரைஸ் ஏற்றுவாங்க. அது என்னது சைலண்ட்டாக லைட்டாக ப்ரைஸ் ஏற்றுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ OnePlus Nord 2 லான்ச் ஆகலை 28,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. அதாவது அதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பேஸ் வெர்ஷன் 6128 28,000க்கு இருந்துச்சு. 8128 30,000 ரூபாய்க்கு இருந்துச்சு. இந்த ஃபோனில் நாங்கள் ரேட்டெல்லாம் ஏற்றல, Nord 2ஓட அதே ரேட்டுக்கு தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 6128 கட் பண்ணிவிட்டு வெறும் 8128 30,000லேருந்து ஸ்டார்ட் பண்ண சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ப்ரைஸ் ஆஃப் என்ட்ரி ஒரு ஃபோன் வாங்கணுங்கிற நம்ம மினிமம் பே பண்ண வேண்டிய ரேட் இதுக்கு கொஞ்சம் அதிகமாகும். அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம ஸ்பெகுலேட் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரைஸ் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணட்டும், ரிவ்யூவில் அதெல்லாம் பார்த்துப்போம். இப்போதைக்கு இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓப்போ இங்கே பண்ணியிருக்கிறது ஓகேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ப்ளஸ் இந்த Nord 2Tக்கு எது கரெக்டான ப்ரைஸ்ன்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த சின்ன அன்பாக்சிங் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.